ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ செப்டம்பர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்யூச்சர் ஃப்ரண்ட். இந்த ஃப்யூச்சர் ஃப்ரண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ குவார்ட்டர்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நிதி ஆயோக்கோட ஃப்ரண்டியர் டெக் அப் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 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 சீரீஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க குவார்ட்டர்லி. ஸோ அதில் எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கரண்ட்டில் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸு, டெக்னாலஜிஸ் அதை பற்றிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றின நியூஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோர்த்து ஃப்யூச்சர் ஃப்ரண்ட்டில் எந்த டைட்டில் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் டு 2D மெட்டீரியல்ஸை. ஸோ 2D மெட்டீரியல்ஸை இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறத பற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ யாரை வச்சு, அதாவது யார் கூட கொலாப் பண்ணி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஐஎஸ்சி பெங்களூர். ஓகேவா? ஐஐஎஸ்சி பெங்களூர் அந்த இன்ஸ்டியூஷன் கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் டு 2D மெட்டீரியல்ஸ் அப்படின்ற டைட்டிலை வச்சு இந்த சீரீஸை ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2D மெட்டீரியல்ஸ் அப்படின்றப்போ இந்த செமிகண்டக்டர்ஸில் சிப்லாம் இருக்கு இல்லையா? ஸோ சிப்பு, அதுக்கப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஸோ இதிலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கரண்ட்டாக நிறைய கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2D செமிகண்டக்டர்ஸ் இன்டெகிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் யூஎஸ், சவுத் கொரியா, சைனா இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா அதை பற்றி அதை இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறதை பற்றி ஒரு ஒரு சீரீஸ் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் முக்கியமாக என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ எதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ 2D மெட்டீரியல்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிதி ஆயோக்கோட ஃப்ரான்டியர் டெக் ஹப் அவங்க. ஓகேவா? ஸோ யார் கூட கொலாப் பண்ணி இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்கன்றது முக்கியம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியன் என்ஜிஓ அப்படின்னா நமக்கு தெரியும், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு என்ஜிஓ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ராமன் மேக்ஸஸே அவார்டை வின் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ எஜுகேட் கேர்ள்ஸ் அந்த என்ஜிஓ ராமன் மேக்ஸஸே அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ராமன் மேக்ஸஸே அவார்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏஷியா நோபல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏஷியாவோட நோபல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக அந்த என்ஜிஓக்கு இந்த அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த என்ஜிஓட அல்டிமேட் எய்ம் என்ன, அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரூரல் கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடிய ட்ராப் அவுட் ஸ்கூல் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த என்ஜிஓ பண்ணுது. ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்கனைசேஷன் இந்த அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னா அது எஜுகேட் கேர்ள்ஸ். ஓகேவா? அந்த என்ஜிஓ தான் வாங்கியிருக்கு. இந்த ராமன் மேக்ஸஸே அவார்டு அப்படின்ற ஒரு இந்தியன் ஆர்கனைசேஷன், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்கனைசேஷன் இந்த அவார்டை வாங்கியிருக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் விக்ரம் 32 சிப், இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் ஸ்பேஸ் ப்ராசஸர். ஓகேவா? ஸோ விக்ரம் 32 அப்படின்ற ஒரு சிப்பை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலே இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பிஎம் மோடி. இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணியிருக்க ஒரு ஸ்பேஸ் ப்ராசஸர் விக்ரம் 32 சிப் அப்படின்றத பிஎம் மோடி இதில் எந்த எந்த ஃபங்க்ஷனில் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா செமிகான் இந்தியா 2025 நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டோட தீம் செமிகான் இந்தியா 2025ஓட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ building the next semiconductor பவர் ஹவுஸ். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய தீம். ஓகேவா? ஓகே. இந்த செமிகான் இந்தியா 2025 இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷனும் மெய்டி, அதுக்கப்புறம்
செமி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேவா. ஸோ இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த விக்ரம் 32 சிப் அதை வந்து டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரோவோடைய செமிகண்டக்டர் லெபோரேட்டரி ஓகேவா. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சிப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம் 1601 இது எப்போ லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா 2009 ஓகேவா. ஸோ இப்போது இந்த சிப்பை எந்த ஈவெண்ட்டில் இனாக்ரேட் பண்ணாங்க, அந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணால், அதோடைய தீம் என்ன ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோடைய ப்ராசஸர் அந்த விக்ரம் 32 சிப்போட ப்ராசஸர் என்ன, அது எப்போ லான்ச் பண்ணோம் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து 25th SCO. ஸோ SCO அப்படின்றது வந்து என்னன்னு தெரியும் எல்லாருக்கும், ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஓகேவா. ஸோ இது ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஓகேவா. ஸோ அதோடைய 25th சம்மிட் ஓகேவா எங்கே நடந்துச்சு அப்படின்னா, தயான்ஜின் சைனாவில் வந்து நடந்துச்சு ஓகேவா. ஸோ இதில் மொத்தம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த SCOவில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ SCO ரேட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த SCOவுடைய ஒரு 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 எப்படி சொல்லலாம், ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீஜினல் ஆன்டி டெரரிசம் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. ரேட்ஸ் அப்படின்றது வந்து ரீஜனல் ஆன்டி டெரரிசம் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து என்ன, அதாவது SCOவோட ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு ஆர்கான் மாதிரி ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டெரரிசம், செப்பரேட்டிசம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்குது அப்படின்னா, அதை வந்து அதாவது அதோடைய மெம்பர் கண்ட்ரீஸ்குள்ளே ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ண பார்ப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ ரீசெண்டாக அதாவது இந்த செப்டம்பர் மந்த்லேயே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ரேட்ஸோட ஒரு மீட்டிங் வந்து நடந்துச்சு ஓகேவா. ஸோ எத்தனாவது மீட்டிங் அது அப்படின்னு பார்த்தோம்னா 44th மீட்டிங் ஓகேவா. 44th மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த 25th சம்மிட்டில் ஒரு இந்தியா வந்து ஒரு SCOவோட விஷன் வந்து 3 விஷன் வந்து இது பண்ணியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக்யூர், கனெக்டிவிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேவா. ஸோ இந்த தியான்ஜின் டிக்ளரேஷன் இதில் வந்து எதை பற்றி வந்து இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த பஹல்கம் டெரரிஸ்ட் அட்டாக் அதை பற்றி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேசியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு SCOவுடைய லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ 2026 2035 வரைக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லயோஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நியூ மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு 4 நியூ சென்டர்ஸை இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரைம், சைபர் செக்யூரிட்டி, ஆன்டி ட்ரக் கோஆப்ரேஷன், மற்ற செக்யூரிட்டி த்ரெட்ஸ், வேறு ஏதாச்சும் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 4 SCO சென்டர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த SCOவோட மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா 10 மெம்பர்ஸ். இந்தியா எப்போ இதில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து 2017 வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஓகேவா. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அதோடைய 88th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. என்றைக்கு எப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 1. செப்டம்பர் 7 வந்து சிட்டி யூனியன் பேங்க் ஓகேவா. ஸோ அதோடைய ஃபவுண்டேஷன் டே. எத்தனாவது ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு பார்த்தோம்னா 120th ஃபவுண்டேஷன் டே. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து GST 2.0. ஸோ GST 2.0 அப்படின்றது வந்து
கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து 4 ஸ்லாப் ஸ்ட்ரக்சர் இருந்தது. ஸோ அதை வந்து 2 ஸ்லாப் ஸ்ட்ரக்சராக மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து ஒன்று 5% இருக்கும், அப்படி இல்லைனா 18% இருக்கும். ஸோ இந்த 2 தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ இது எப்போத்துலேருந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 22லேருந்து. ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 ஸ்லாப். ஓகேவா. ஸோ இது 4 இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5, 18 மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும், ஓகேவா, லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு 40% கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் 40% இல்லை, ஒரு சில லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும் 40%. ஓகேவா. ஸோ ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து 0 ஆக்கியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா நம்ம இப்போது நமக்கு மெயின் டார்கெட்டே என்ன, இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு தீம் கொண்டு வந்திருக்கோம். எப்போது 2047. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன், இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெடிசன்ஸ், இதுக்கெலாம் ஜிஎஸ்டி வந்து 0% கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பாரத் பே யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஓகேவா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. யூனிட்டி பேங்க் பாரத் பே கிரெடிட் கார்டு. ஓகேவா. ஸோ எந்த கிரெடிட் கார்டுனா ரூபே. ஓகேவா. ஸோ பாரத் பே யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் வந்து எஸ்பிஐ கார்டு கூட சேர்ந்து இவங்களும் ஒரு கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு உத்கிராஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இட்டாச்சி பேமெண்ட் சர்வீசஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ உத்கிராஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குடைய பேமெண்ட் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், அதோடைய டெப்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதை அப்கிரேட் பண்ணுறதுக்காக இட்டாச்சி பேமெண்ட் சர்வீசஸ் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ஓயு போட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷில். ஸோ எக்ஸசைஸ் யூத் கௌஷல் 3.0. ஸோ மெயினாக இந்த எக்ஸசைஸ் எதுக்காக அப்படின்னா ஸோ எப்படி வந்து இப்போது அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, என்ன மாதிரியான என்விரான்மெண்ட் இருந்தாலும் ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் சரி, கோல்டு டெம்பரேச்சராக ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான என்விரான்மெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல ஆர்மி வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஓகேவா. அதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து இந்தியன் ஆர்மி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ அந்த எக்ஸசைஸ் பேர் தான் எக்ஸசைஸ் யூத் கௌஷல் 3.0. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பீகார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முக்கிய மந்திரி மஹிளா ரோஸ்கர் யோஜனா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அவுட்லே 20,000 crore. அந்த அவுட்லேயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உமனுக்கும் 10,000 தராங்க. ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 10,000 அப்படின்றது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ உமனுக்கு கொடுக்குறாங்க. அது எந்த உமன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போது வந்து அதாவது ஒரு என்டர்ப்ரியூனராக ஆகணும். மெயினாக இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதுவும் மெயினாக உமன்ஸுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வரணும், அவங்க என்டர்ப்ரியூனர்ஸ் தான் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10,000 கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ ஆஃப்டர் 6 months கழித்து அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 lakhs வந்து திருப்பி கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து லோனாக கொடுக்கல, நாட் ஏ லோன் கிடையாது, இது ஒரு கிராண்ட். இதை நம்ம திருப்பி ரீபேமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ அதுதான் முக்கிய மந்திரி மஹிளா ரோஸ்கர் யோஜனா. மெயினாக இது யாருக்கு, உமனுக்காக. ஓகேவா. ஸோ இதுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 20,000 crores. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ஸ்வர்ணா. ஸோ ஆப்ரேஷன் ஸ்வர்ணா அப்படின்றது வந்து என்னென்னா ஸோ திருப்பதி அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க வந்து இந்த
இந்த ஆப்ரேஷன் வந்து நடத்துகிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஸ்வர்ணமுகி ரிவர், ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணமுகி ரிவரை ரெஜுவனேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ அதுக்காக ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் ஸ்வர்ணா. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு FSSAI. ஓகேவா. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுக்கான சிஇஓவாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜ்ஹிட் புன்ஹனி. ஓகேவா. ராஜித் புன்ஹனி. நெக்ஸ்ட்டு 3rd நார்த் ஈஸ்ட் ஏவியேஷன் சப்மிட் எங்கே நடக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் நடக்குது. ஓகேவா. ஸோ இது யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ப்ளஸ் அருணாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் ப்ளஸ் FICCI. ஸோ FICCI அப்படின்னா என்னென்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேவா. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எத்தனாவது ஈவெண்ட் அப்படின்னா தேர்ட் நார்த் ஈஸ்ட் ஏவியேஷன் சப்மிட் எங்கே நடக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. இந்தியாவோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஸோ அதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி, ஃபாரினில் இருக்கவங்க, கம்பெனின்னு இல்லை, ஃபாரினில் இருக்கவங்க இந்தியாவில் டைரெக்டாக ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ ஸ்டார்ட் பண்ணி இங்கே இந்தியாவிலே எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணுறது, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. FDIன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அது எந்த அளவுக்கு இப்போ FPI ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஃபாரினில் இருக்கவங்க இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ ஸ்டாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுறது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இதுவே FDIனா டைரெக்டாக இந்தியாவில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து FDI. ஓகேவா. ஸோ அது வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26 வந்து என்ன இருக்குது அப்படின்னா 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போதுனா ஃபினான்ஷியல் இயர் 25 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் டாப்பாக யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா US தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. செகண்ட் சிங்கப்பூர், தேர்டு மௌரிஷியஸ், ஃபோர்த் சைப்ரஸ், ஃபிஃப்த் UAE. ஓகேவா. ஸோ ஏப்ரல் அதாவது 2000 இந்த 25 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவராலாக 25 இயர்ஸில் டாப் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மௌரிஷியஸ், அதுக்கடுத்து சிங்கப்பூர், லாஸ்ட் தான் US. பட் இந்த ஃபினான்ஷியல் 26 குவார்ட்டர் 1ல் டாப்பாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது US. ஓகேவா. ஓகே. அதுலேயும் அதிகமாக எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஓகேவா. கம்ப்யூட்டர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகா, அதுக்கடுத்து மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, ஹரியானா, குஜராத், டெல்லி, தெலுங்கானா. ஓகேவா. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் வந்து கர்நாடகா. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு NBWL. ஸோ NBWL அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் போர்ட் ஆஃப் வைல்டு லைஃப். ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுந்தர்பன்ஸ் டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்காலில் இருக்க சுந்தர்பன் டைகர் ரிசர்வை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான அப்ரூவல் யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடிஷனாக எவ்வளோ ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 1044 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ இது இவ்வளோ கிலோமீட்டர் 1044 கிலோமீட்டர் வந்து ஆட் பண்ண போகிறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போது
ஆட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3629 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து அதோடைய ஏரியா இருக்கும். சுந்தர்பன் டைகர் ரிசர்வ் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த சுந்தர்பன்ஸ் டைகர் ரிசர்வ் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ். ஓகேவா? செகண்ட் வந்து சுந்தர்பன்ஸ் டைகர் ரிசர்வ். ஓகேவா? ஸோ எங்கே, அதாவது இது ஒரு ஸ்டாட்டிக் கொஷின், சுந்தர்பன்ஸ் டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கலாம். இது ஒரு ஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அசாம் ரைஃபிள்ஸ் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆப்ரேஷன்ஸ் அயோக் அப்படின்றது வந்து என்னென்னா, ஸோ ஹெவி ரெயின்ஃபால்னால ஃப்ளட்ஸு, லேண்ட்ஸ்லைட்ஸ் இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால அஃபெக்டான ஏரியாஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹியூமானிட்டேரியன் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு தேவையான ரைஸு, பல்சஸ்ஸு, தேவையான எசென்ஷியல் நீட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன்ஸ் அயோக் அப்படின்னு வச்சுருக்காங்க. மொத்தம் மணிப்பூர் இதை வந்து எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பூரில் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை வில்லேஜஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18 வில்லேஜஸ். ஓகேவா? அந்த 18 வில்லேஜஸ்க்கு தேவையான ரைஸு, பல்சஸ்ஸு, மற்ற டெய்லி நெசசிட்டிஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அசாம் ரைஃபிள்ஸும் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் ஆப்ரேஷன்ஸ் அயோக் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மணிப்பூரில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோடைய MD CEO யார் அப்படின்னா அஜய்குமார் ஸ்ரீவாஸ்தவா. அவருடைய பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னா 2027 அக்டோபர் வரைக்கும். ஓகேவா? ஸோ 2 இயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோடைய MD CEO. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இமாச்சல் பிரதேஷ் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 8 வந்து இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே. ஓகேவா? ஸோ அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இமாச்சல் பிரதேஷை ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டேட் வந்து ஃபுல்லி லிட்ரேட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் மோர் தென் ஒரு ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும், 95% வந்து லிட்ரேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிட்ரேட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா இமாச்சல் பிரதேஷ் CM வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஈவெண்ட்டில். ஓகேவா? ஸோ உல்லாஸ் மேளா 2025 ஷிம்லாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இமாச்சல் பிரதேஷோட லிட்ரஸி ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 99.3. இந்த 95 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஃபுல்லி லிட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 95% மேலே லிட்ரேட்டாக இருக்கணும். பட் இமாச்சல் பிரதேஷோடைய லிட்ரஸி ரேட் வந்து 99.3% இருந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ உல்லாஸ் அப்படின்ற ஸ்கீம் கீழே தான் இந்த லிட்ரேட், அதாவது இந்த எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2023 15 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ எஜுகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக் எஜுகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இமாச்சல் பிரதேஷ் தான் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோஸில் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்டேட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபுல்லி லிட்ரேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அடைஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 3 ஸ்டேட் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் வந்து வாங்குச்சு ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டு?
ஸோ செகண்ட் இது, தேர்ட் இது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு இது வந்து 3 ஸ்டேட். அதே மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூடியும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல்லி லிட்ரேட் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கு. ஸோ அது என்ன யூடி அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாலிசி பஜார் ஃபார் பிஸ்னஸ் லான்ச் கிளைம் சேட்டு. ஸோ பாலிசி பஜார் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளைம் சேட்டு அப்படின்ட்டு ஒரு ஏஐ லீட் கிளைம்ஸ், அதாவது இந்த கிளைம் சேட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இப்போ இன்சூரன்ஸ் வந்து கிளைம்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, அந்த கிளைம் செட்டில்மெண்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து காமிக்கும், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஓகேவா? ஸோ அந்த கிளைமிங் ப்ராசஸை வந்து ஃபாஸ்டர் ஆக்கும். ஏன்னா நம்ம இது ஏஐ மூலியமாக பண்ணுறதுனால ஸோ ஃபாஸ்டர் ஆக்கும். ஸோ ஏதாச்சும் எரர்ஸ் இருக்குது, மேனுவலாக பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாச்சும் எரர்ஸ் வர பாசிபிள் இருக்குது. ஸோ இது ஏஐ லீட் கிளைம்ஸ் அப்படின்றதுனால ஸோ அந்த எரர்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அதை என்ன பண்ணும் அப்படின்னா டிடெக்ட் பண்ணி காமிக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக பாலிசி பஜார் கொண்டு வந்தது தான் கிளைம் சேட்டு, மெயினாக கிளைமிங்காக தான். ஓகேவா? ஸோ யாராச்சும் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அங்கே என்னாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான பாசிபிள் இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் காமிக்கும். ஓகேவா? ஸோ இது லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாலிசி பஜார். ஸோ கிளைம் சேட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 28th யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துபாயில் நடக்குது. ஸோ இதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜனோட மினிஸ்ட்ரி வந்து யார், ஜோதிராதித்யா சின்ஹா. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா யூபியூ அப்படின்ற ஒரு இன்டகிரேஷன் ப்ராஜெக்டை அன்வைல் பண்ணுறாரு. ஸோ யூபியூ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன். ஓகேவா? ஸோ இதை யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், என்ஐபிஎல் அப்படின்றதுனால என்பிசிஐ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிடெட். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன், இவங்க 3 பேரும் சேர்ந்து அதை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது மூலயமா அதாவது இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமும் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டல் நெட்வொர்க்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எதனால் அப்படின்னா ஸோ நிறைய கண்ட்ரீஸ்க்கு அதாவது ஃப்யூச்சரில் பீப்புள் வந்து என்ன பண்ணணும், எதாவது மணி சென்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அக்ராஸ் கண்ட்ரி, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் கண்ட்ரி ஃபுல்லாக குளோபல் லெவலில் ஏதாச்சும் பண்ணணும், மணி சென்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு இந்த யூபியூ இன்டகிரேஷன் மூலயமா பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக இந்தியா வந்து $10 million வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இன்னோவேஷன், அதுக்கப்புறம் இ-காமர்ஸ், ட்ரைனிங் கெப்பாசிட்டி பில்டிங், ஸோ இதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ இந்தியா அப்படின்னா $10 million. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த யூபியோட ஒரு முக்கியமான கவுன்சில் 2 இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூபியோட கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் போஸ்டல் ஆப்ரேஷன் கவுன்சில்ஸ் ஒன்று. இது 2த்தோடைய கவுன்சில்லையும் வந்து இந்தியா வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா லீடர்ஷிப்காக பார்ட்டிசிபேட் பண்ண போகுது எலெக்ஷன்ஸில். ஓகேவா? ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் பாடி. ஸோ ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போஸ்டல் ஆப்ரேஷன்ஸ் கவுன்சில் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல் ஆப்ரேஷனல் ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மேனேஜ் டெக்னிக்கல் அண்ட் ஆப்ரேஷனல் ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து யார் பண்ணுவா அப்படின்னா இந்த போஸ்டல் ஆப்ரேஷனல் கவுன்சில்ஸ் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ
இந்தியாவில் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது யூபிஐஸ் மூலியமாக அப்படின்னா 185 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய வேர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.83 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, அதில் பாதி ஆஃப் த வேர்ல்டு டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் இந்தியா தான் வந்து இருக்குது. பாதி வந்து இந்தியா மூலியமாக தான் வந்து நடந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஆர்மி, ஐஐடி மெட்ராஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து அக்னிஷோத் அப்படின்ற ஒரு ரிசர்ச் செல்லை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி கேம்பஸில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அக்னிஷோத் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, அகாடமிக் லெவலில் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் டிஃபென்ஸ் டெக்னாலஜியாக வந்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எப்படி அதை ரியல் டைமில் ஆப்ரேஷனல் அப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த அக்னிஷோத் அப்படின்ற ஒரு ரிசர்ச் செல்லை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம அகாடமிக்காக படிக்கிறத, ரிசர்ச் பண்ணுறத ரியல் டைமாக கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட், கூகுள் டீப் மைண்ட் அன்வைல்டு ஜெனி 3 to generate explorable 3D environments in real time. ஸோ அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஜெனி 3 அப்படின்றது கூகுள் டீப் மைண்ட் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3D என்விரான்மெண்ட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு வீடியோ கேமிங் விளையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னோடய வீடியோ கேமிங்கில் ஒரு ஸ்னோ மவுண்டெயின் வில்லேஜ் வேணும், அந்த மவுண்டெயின் வில்லேஜில் வந்து உட்டன் ஹவுசஸ் வச்சு இருக்கணும். ஸோ அப்படி கேட்குறேன் அப்படின்னா அதை ஜெனி 3 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 3Dயில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வில்லேஜஸ், அந்த ஹவுசஸ்ஸு, அந்த ஸ்னோ அதெல்லாம் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணோம். ஸோ நம்ம அதில் ஏதாச்சும் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரியல் டைம் உண்மையாலுமே அது இருக்கிற மாதிரியே வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அது ஒரு ஏஐ, ஜெனி 3ன்றது ஒரு ஏஐ. ஓகேவா? ஸோ அது வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 3D வேர்ல்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா? நம்ம டெக்ஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா, ஓகேவா, அதான் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் இப்போ நிறைய வருது இல்லையா, அந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்டாக போட்டோம் அப்படின்னா அது என்னவா மாற்றி கொடுக்கும் அப்படின்னா 3D வேர்ல்டாக வந்து என்ன பண்ணும், 3D என்விரான்மெண்ட்டில் நமக்கு அது வந்து கொடுக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டாக போட்டோம் அப்படின்னா. ஓகேவா? ஸோ அதுதான் கூகுள் டீப் மைண்ட் வந்து ஜெனி 3 அப்படின்றது வந்து அதுதான். நம்ம டெக்ஸ்ட் ப்ராம்ப்டாக ஏதாச்சும் ஒன்று போடுறோம் அப்படின்னா அது நமக்கு 3D என்விரான்மெண்ட்ஸில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதோடைய ரெசல்யூஷன் என்ன, அதோடைய ஃப்ரேம்ஸ் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிபா பிரசாத் மொஹான்ரி இவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அசாம் வேலி ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் கம்பெனி லிமிட்டெடுக்கு. ஓகேவா? ஸோ இந்த அசாம் வேலி ஃபர்டிலைசர் கெமிக்கல் கம்பெனி லிமிடெட் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் ஃபார்ம் பண்ணது. யாருன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் அசாம், ஓஐஎல் அப்படின்னா என்னது, ஆயில் இந்தியா லிமிடெட், என்எஃப்எல் அப்படின்னா நேஷ்னல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட், ஹெச்யூஆர்எல் இந்துஸ்தான் உர்வாரக் அண்ட் ரசாயன் லிமிடெட், பிவிஎஃப்சிஎல் அப்படின்னா பிரம்மபுத்ரா வேலி ஃபெர்டிலைசர்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபர்டிலைசர் கெமிக்கல் கம்பெனி லிமிட்டடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் எம்டியாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிபா பிரசாத் மொஹான்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, Sikkim became the first Indian state to introduce a formal sabbatical leave scheme. ஸோ சபாட்டிக்கல் அப்படின்னா ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஒரு லாங் டேர்ம் லீவ், அதை தான் வந்து சபாட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்னா சிக்கிம். நீங்கள் வந்து லாங் டேர்ம் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் லீவ் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி லீவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சேலரியும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் உங்களுடைய சீனியாரிட்டியும் வந்து என்ன ஆகாது அப்படின்னா
மாறாது. ஸோ அது வந்து உங்கள் கரியரில் வந்து எந்த ஒரு உங்களுடைய சர்வீஸ் பீரியட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ரெடியூஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது இனிஷியலாக எப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2023 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் லாங் டேர்ம் லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகுலர் எம்ப்ளாயீஸாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து 5 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த லீவ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவே வந்து டெம்ப்ரரி எம்ப்ளாயீஸாக இருந்தாங்க அப்படின்னா 6 மந்த்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலே வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ லாங் டேர்ம் லீவ். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நாள் லீவ் எடுக்கலாம் அப்படின்னா மினிமம் 1 இயர்லேருந்து மேக்ஸிமம் 3 இயர்ஸா? ஸோ 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 50% ஆஃப் பேசிக் பே வந்து நமக்கு கொடுப்பாங்க. நம்மளுடைய பேசிக் பேயில் 50% வந்து நம்ம அந்த லீவ் பீரியட்லேயும் நமக்கு சேலரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சபாட்டிக்கல் லீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது சிக்கிம். ஓகேவா? ஓகே. Next, Tamil Nadu launched a School of Semiconductor initiative to build future workforce for India. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படின்ற இனிஷியேட்டிவில் ஸோ ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர் ரிலேட்டடாக. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து 100 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெய்டி, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் அவங்க கூடலாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ். ஸோ இது வந்து யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஐஐடி மெட்ராஸ். அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர் செக்டார்ஸில் வந்து லீடாக இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒரு சென்டர் எதுக்கு அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ்க்காக ஒரு சென்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது எங்கே லொக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பாலிடெக்னிக் கேம்பஸ் இன் சென்னையில். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸில் அதுக்காக ஒரு சென்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க. யாரெல்லாம் சேர்ந்து அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஐஐடி மெட்ராஸ், அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் செக்டர்ஸில் லீடிங்காக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் பார்ட்னர்ஸ் இவங்க எல்லோரும் சேர்ந்து எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பாலிடெக்னிக் கேம்பஸ் சென்னையில். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படின்றது வந்து ஸோ ஒர்க்கர்ஸ்க்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இந்த செமிகண்டக்டர் ரிலேட்டடாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஒர்க் போகும்போது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஐஎல் அப்படின்றது வந்து என்னென்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசாமில் ஃபர்ஸ்ட் பேம்பூ பேஸ்டு பயோ ரீஃபைனரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய மெக்கானிக்கல் ஒர்க்கை வந்து முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேம்பூ பேஸ்டு பயோ ரீஃபைனரியை வந்து அசாமில் இது பண்ண போகிறாங்க. அதுக்கான மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இபிசிஎம் மோடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏபிஇபிஎல் அப்படின்னா என்னென்னா அசாம் பயோ எத்தனால் ப்ரைவேட் லிமிடெட். ஓகேவா? ஸோ இந்த இபிசிஎம் அப்படின்றது வந்து என்னென்னா ஸோ அதாவது அந்த பயோ ரிஃபைனரிக்கு தேவையான இன்ஜினியரிங், அதாவது அதோடைய டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும். இன்ஜினியரிங் அப்படின்னா அதை டிசைன் பண்ணுறது, ப்ரொக்யூர்மெண்ட் அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை ப்ரொக்யூர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த டிசைன் பண்ணுறாங்களே அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஐஎல். அதுதான் வந்து இபிசிஎம் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அசாம் பயோ எத்தனால் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு அதை
டிசைன் பண்ணுறதுலேருந்து அதை அதோடைய ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இது எல்லாமே வந்து பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஐஎல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதோடைய எவ்வளோ பயோ எத்தனால் ப்ராடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 49 டன்ஸ் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிட்டிக் ஆசிட் வந்து 11,000 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஃப்யூரால் வந்து 19,000 டன் பர் ஆனம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான டெக்னாலஜியை யார் சப்ளை பண்ணுறா அப்படின்னா ஃபினிஷ். ஸோ ஃபினிஷ் அப்படின்றது வந்து என்னென்னா ஃபின்லாண்டு கண்ட்ரியிலேருந்து ஒரு கம்பெனி செம்போலிஸ் ஓஐ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு தேவையான டெக்னாலஜிஸ் எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இஐஎல் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்றது வந்து ஒரு நவரத்னா ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் யூனிட் தான். ஓகேவா. ஸோ இந்த எந்த மினிஸ்ட்ரிக்கில் வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேவா. ஸோ இதோட இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.